தாவேக சார்பில் வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏக்களும் அன்னைக்கே பனையூர் வரணும்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு சார். இல்லை, அது எல்லா கட்சியும் அதை செய்கிறது தானேங்க, நம்ம கட்சியும் மட்டும் இல்லை, அனைத்து கட்சியும் இல்லைங்க, அனைத்து கட்சியும் இது தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒன்று. நாங்களே ரிசார்ட்டில் இருந்தோம்னே 22 நாள், அது தெரியாது உங்களுக்கு? இல்லை, அந்த மாதிரி போகிறதுக்காக இல்லை, எங்களிடத்து இருப்பவர்கள் தெளிவாக இருக்கிறார். தெளிவாக மட்டுமல்ல, அவருக்காக உயரே தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். இது உலக வரலாற்றில் நான் முன்னால் இருந்த 2 தலைவருக்கு பிறகு இவரைத்தான் காணுகிறேன். நேற்று வைகோ அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, இளம் தலைமுறை வாக்காளர்கள் அதிகமாக தாவேக்காவை தான் ஆதரிச்சிருக்காங்க, ஆச்சரியப்படும் முடிவுகள்லாம் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு வைகோ. உண்மையிலேயே மனம் திறந்து அவர் சொல்லியிருக்கிறார், அதுக்கு பாராட்டுது. ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? பெரும்பான்மை என்ற நிலைக்கே இல்லை. 180 200 சீட்டுகள் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுதான் இந்த தமிழகத்தினுடைய இலக்காக இருக்கிறது, மக்களுடைய மனநிலை இருக்கிறது. நேற்றையும் கூட நான் ஒரு மாலுக்கு சென்றேன். ஒரு 100கணக்கான பேர் வரவேற்று பேசினார்கள். விமானத்திலே வருகிற போதும் ஒரு 10-15 பேர் படம் எடுத்தார்கள் அங்கே உட்கார்ந்துருக்க சீட்டுக்கு பக்கத்துலேயே. இதெல்லாம் வியக்கத்தக்க ஒன்று. இதுவரையிலும் நான் காணாத ஒரு காட்சியை கண்டேன். நன்றி. தாவேக சார்பில் வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏக்களும் அன்னைக்கே பனையூர் வரணும்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு சார். இல்லை, அது எல்லா கட்சியும் அதை செய்கிறது தானேங்க, நம்ம கட்சியும் மட்டும் இல்லை, அனைத்து கட்சியும் இல்லைங்க, அனைத்து கட்சியும் இது தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒன்று. நாங்களே ரிசார்ட்டில் இருந்தோம்னே 22 நாள், அது தெரியாது உங்களுக்கு? இல்லை, அந்த மாதிரி போகிறதுக்காக இல்லை, எங்களிடத்து இருப்பவர்கள் தெளிவாக இருக்கிறார். தெளிவாக மட்டுமல்ல, அவருக்காக உயரே தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். இது உலக வரலாற்றில் நான் முன்னால் இருந்த 2 தலைவருக்கு பிறகு இவரைத்தான் காணுகிறேன். நேற்று திரு வைகோ அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, இளம் தலைமுறை வாக்காளர்கள் அதிகமாக தாவேக்காவை தான் ஆதரிச்சிருக்காங்க, ஆச்சரியப்படும் முடிவுகள்லாம் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு வைகோ. உண்மையிலேயே மனம் திறந்து அவர் சொல்லியிருக்கிறார், அதுக்கு பாராட்டுது. ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? பெரும்பான்மை என்ற நிலைக்கே இல்லை. 180 200 சீட்டுகள் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுதான் இந்த தமிழகத்தினுடைய இலக்காக இருக்கிறது, மக்களுடைய மனநிலை இருக்கிறது. நேற்றையும் கூட நான் ஒரு மாலுக்கு சென்றேன். ஒரு 100கணக்கான பேர் வரவேற்று பேசினார்கள். விமானத்திலே வருகிற போதும் ஒரு 10-15 பேர் படம் எடுத்தார்கள் அங்கே உட்கார்ந்துருக்க சீட்டுக்கு பக்கத்துலேயே. இதெல்லாம் வியக்கத்தக்க ஒன்று. இதுவரையிலும் நான் காணாத ஒரு காட்சியை கண்டேன். நன்றி.